ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மாம்பழத்தோப்பு வந்திருக்கேன். இங்கே மாம்பழத்தோப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் சபரி. நான் இந்த சேனலில் வேர்ல்டு நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஃபேமஸ் பர்சன் ஹிஸ்ட்ரிஸ், vlog வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மாம்பழத்தோப்பை வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாம்பழத்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு குப்பத்தை தாண்டி ஜம்பாடான்னு ஒரு வில்லேஜில் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த மாம்பழத்தோப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்போயுமே நாங்கள் மாம்பழம் சீசன் வந்துருச்சுன்னா இந்த வில்லேஜுக்கு தான் நாங்கள் போயிட்டு மாம்பழம் பறிச்சுட்டு வருவோம். எல்லா மாம்பழத்தோப்போட இந்த மாம்பழத்தோப்பு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழத்தோப்பில் அவங்க நம்ம எவ்வளோ கிலோ வேணும்னு சொல்கிறோமோ அவங்களா பறித்து ஒரு பேக்கில் போட்டு தருவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே பறிச்சிக்கலாம். நம்மளே பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆற்காடு குப்பத்தை தாண்டி ஒரு ரோடு வரும்னு சொன்ன பாருங்கள், லெஃப்ட் சைடில். அந்த ரோடுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். போன வாட்டியும் இதே மாதிரி தான் லாக்டவுன் போட்டாங்க. அதனால் மாம்பழத்தோப்போட ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, இதனால் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேர் தான் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இந்த வாட்டியும் லாக்டவுன் போட்டாங்க. அதனால் நிறைய லாஸ் ஆகுதான் மாம்பழம்லாம். நீங்கள் உங்களுக்கும் மாம்பழம் வேணும்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன மாம்பழத்தோப்புக்கு போங்க. மற்ற மாம்பழத்தோப்புலாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த மாம்பழத்தோப்பில் எல்லா மேங்கோஸும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால உங்களுக்கும் மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா நான் சொன்ன மேங்கோ தோப்புக்கு போங்க. நேற்று நியூஸில் ஒன்று சொன்னாங்க, என்னன்னு தெரியுமா? மாம்பழத்தோப்பு ஓனர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த லாக்டவுன்னால் யாருமே மாம்பழம் பறிக்க வரதில்லை, அதனால எங்களுக்கு ரொம்ப லாஸு. நாங்கள் லாக்டவுனை திருப்பி கண்டினியூ பண்ணிங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், அது மாதிரி சொன்னாங்க. இந்த ஊரில் 100க்கும் மேலே மாம்பழத்தோப்புலாம் இருக்குது. தூரத்தில் ஒரு எல்லோ கலர் போர்டு தெரியுது பாருங்கள். அந்த போர்டில் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த போர்டில் தமிழ்நாடு எல்லை முடிவு, நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டிருக்கு. தமிழ்நாடு லிமிட்ஸ் எண்ட்ஸ், தேங்க்ஸ், விசிட் அகெயின். இதோட தமிழ்நாடோட எண்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஆந்திரா. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீட்டில் இருந்தபடியே அவங்களோட ஆக்சிஜன் லெவலையும் ஹார்ட் பீட் கவுண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு டிவைஸ் வச்சு, அது பல்ஸ் ஆக்சிமீட்டர். அந்த வீடியோ நான் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐக்கான்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அது என்னென்னா, கோவில்பட்டியில் எப்படி கடலை மிட்டாய் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், மறக்காமல் போய் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எந்த பக்கம் பார்த்தாலும் க்ரீனிஷ் கலராகவே இருக்குது. என்னென்னா, இங்கே கரும்பு வச்சுருக்காங்க, அப்புறம் அந்த பக்கம் நெல் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி விதவிதமான செடியெலாம் வச்சுருக்காங்க, வீட் வச்சுருக்காங்க, அப்புறம் மேங்கோ தோப்பு வச்சுருக்காங்க. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ் கலராக தாங்க இருக்குது. அப்புறம் நாங்கள் நெல்லை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். அதாவது நெல்லை நட்டி வைக்கிறது, அப்புறமா அது பெருசானோடனே மிஷின் வச்சு எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து அப்புறமா என்ன பண்ணுறாங்க, அப்புறமா என்ன ப்ராசஸ் நடக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் பற்றி, இந்த மாதிரி நெல்லை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலான் இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் என்னென்ன வீடியோலாம் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த செடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு, அது மாதிரி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருத்தணியில் இருந்து இந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மேங்கோ ட்ரீஸ் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஃபுல்லாக இடத்துலையுமே மேங்கோ ட்ரீஸ் தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக மேங்கோ ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பிளான்ட்டும் இல்லை, எந்த ட்ரீஸும் இல்லை. அதுலேயும் இங்கே இருக்க எல்லா மரத்துலையுமே மேங்கோ இருக்குது.
ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ மேங்கோ ட்ரீஸ் இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பார்த்துட்டே வாங்க.
இப்போ நாங்கள் வந்து மாம்பழம் பறிக்க போகிறோம். ஒரு மேங்கோ ட்ரீயை பார்த்துட்டோம், அங்கேருந்து பறிக்கலான் இருக்கோம். அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து செந்தூரம் மாம்பழமும் அப்புறம் வந்து பைனுசா மாம்பழம் தான் பறிக்கலான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இதுலேயே எவ்வளோ ஒரு மேங்கோஸ் இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து போய் பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கேன். பறித்து வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். மாம்பழம் வந்து ரொம்ப காயாக பறிச்சிட்டோன்னா பழுக்க லேட் ஆகும். அதனால் பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து மேங்கோவை வந்து ட்ரீலேருந்து பறிக்கிறப்ப அதுலேருந்து ஒரு ஒயிட் கலரில் லிக்விட் வரும். அந்த லிக்விட் வந்து நம்ம மேலே படாமல் பறிக்கணும். அதனால தான் மெதுவாக பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு எங்கள் அப்பா பறிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த சைடு பறிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இதில் எவ்வளோ மேங்கோ இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து மாம்பழம் பறித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு ரிங் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு 40 வியூஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வராங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இதோட சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.